அனைவரும் பிரஸ் மீட் நீங்க எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சகின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் கிளினிக் லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம நளினி மேம் வந்திருக்காங்க. அண்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டே. நிறைய ஜனங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். இந்த கம்யூனிட்டியில நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து இந்த ஒரு நல்ல நாள்ல வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நாங்க இன்னொரு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா 10 பேரு அண்டர் ப்ரிவிலேஜ் நாட் அஃபோர்டபுள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நளினி மேடம் பேரால நாங்க வந்து 10 பேருக்கு மேமோகிராம் ஃப்ரீயா பண்ணிருக்கிறோம். ஸோ இது வந்து எல்லா வருஷம் மேடமோட பர்த்டே அன்னைக்கு August 27 அன்னைக்கு நாங்க இது வருஷம் பண்ணிட்டு இருக்க போறோம். அண்ட் ஒரு வருஷம் அவங்க வந்து எங்களை பிளஸ் பண்ணிட்டு இங்க போகணும், அது நாங்க விரும்புறோம். முக்கியமா நீங்க எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் இஸ் ஓபன், நீங்க உங்களோட டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். அதாவது விழிப்புணர்வு வேணும், ஆனா அது என் பேர்ல பண்றாங்கன்னும் போது நான் இவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உண்மையில வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கினது இதுதான் பெரிய விருது. நான் வாங்கினதா சந்தோஷப்படுறேன். உண்மையில நம்மளால ஒரு 10 பெண்கள் வந்து அவங்க மெமோகிராம் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையில எங்களோட சின்ன திரை பெரிய திரை அவங்களுக்கும் நான் சொல்றேன், அவங்களால முடியாதவங்களை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வரேன். நீங்க வந்து அவங்களுக்கு நல்லபடியா எல்லாமே பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆக்கிட்டாங்க சகி எங்களை. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்க இருக்கிற டாக்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஒரு டாக்டரோட பயம் இல்லாம நம்ம வந்து தாராளமா நமக்கு தேவையானது எல்லாமே அவங்க கிட்ட மனம் விட்டு பேசலாம், கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்துலயுமே சிறந்தவர்களா இருக்கிறாங்க. ஸோ ஆன்காலஜியா இருக்கட்டும், ரேடியாலஜிஸ்டா இருக்கட்டும், மெமோகிராம் டெஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், பேத்தாலஜிஸ்டா இருக்கட்டும், சான்ஸே இல்லை. நாங்க இருக்கோம் மேடம். நான் முதல்ல சொன்னது மேடம் வலிக்குமான்னு தான் கேட்டேன். இல்ல அவ்வளோலாம் வலிக்காது, நம்ம தான் எல்லாமே தாங்குவோமேன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுக்குறேன். இப்படி ஒரு டாக்டர்ஸ் நமக்கு நிச்சயமா தேவை. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருமே நமக்கு சகி தானே தான். நம்ம சகியா இருந்ததாலே நமக்குள்ள தானே எல்லாருமே அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே சகினாலே. சக்தி வேற, சகான்னு சொல்லுவாங்க தெரியுமா? சகானா நம்ம சொல்லுவோம், அது வந்து சகின்னு சொல்றதுதான். சோ சகிங்கிறதுக்கு மீனிங் கண்டிப்பா. மார்பகத்தை பத்தி மார்பக இது வெல்னஸ் கிளினிக் தான். இது வந்து கேன்சர்னு கூட நாங்க அந்த வார்த்தை யூஸ் பண்றோம். இட்ஸ் பிரஸ்ட் கிளினிக். பெண்களுக்கு மிக முக்கியமானது மேடம் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் வேணும். இன்னமும் பெண்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம்னா ஒரு ஆண் துணை கூட்டிட்டு போகணும், அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. பட் அது மாதிரி இல்லாம ஃப்ரீயா வந்து கேட்டு பழகிறதுக்கு இப்போ ஆண் மருத்துவர்னு கூட இல்லாம டெடிகேட்டடா பிரத்யேகமான பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னோட பிரஸ்ட செக் பண்ணணும்னா செக் பண்ணிட்டு, இது ஒரு இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்கினா கூட நம்ம அதை வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்றோம். அப்ப நம்ம பாடிக்கு நமக்கு பிரச்சனை வந்தா தான் போய் டாக்டரை பார்க்கணுங்கிறதே இல்லை. பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம அப்பப்போ ஸ்கிரீன் பண்ணிக்கணும். அது மாதிரி இங்க வந்து பெண்கள்கிட்ட மனம் விட்டு பேசி பெண் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போறதுக்காக ஒரு கலந்தாய்வு, ஒரு கவுன்சிலிங் தான் இது ஆக்சுவலி. அப்ப தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அதை தாண்டி நம்ம டெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான முழு ட்ரீட்மெண்ட் எல்லாமே. இப்போ பிரஸ்டுக்கான பிரத்யேகமான சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. மார்பகத்தை முழுமையா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுத்தா போதும், ஸ்கார்லெஸ். ஏன்னா எப்படி வெளி தோற்றம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு இமேஜ் முக்கியம். ஸோ அதனால ரொம்ப ஸ்கார்லெஸ் சர்ஜரி பண்ண முடியும். மெடிக்கல் ஆன்காலஜில பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி எல்லாம் கீமோனா பயப்படுவாங்க, முடி கொட்டும் அப்படிங்கிற பிரச்சனை நம்பி, அதுக்காகவே வரமாட்டாங்க. அது ஒரு ஸ்டிக்மா. இப்ப அது தேவையில்லை. ஹார்மோன் தெரப்பி இருக்கு, அட்வான்ஸ்டா டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி இருக்கு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால சைடு எஃபெக்டே எதுவும் இல்லாம நல்ல ஒரு முழுமையான குணம் கொடுக்க முடியுது. பிரஸ்ட் ரேடியேஷன்ல பாத்தீங்கன்னா பிரஸ்டுக்கு வந்து ஃபுல்லா ரேடியேஷன் கொடுக்க தேவையில்லை, கட்டி எடுத்த இடத்துக்கு மட்டுமே ரேடியேஷன் கொடுக்கலாம். அது அட்வான்ஸ்டு டெக்னிக். ஸோ சைடு எஃபெக்ட்ஸே இல்லாம நம்ம பண்ண முடியும். இப்படி எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே இங்க இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. பெட் ஸ்கேன் இருக்கு, ஹோல் பாடி பெட் ஸ்கேன் எடுத்து பாத்துக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்கு. என்னன்னு சொல்லி நம்ம நம்பர் கேட்டிருந்தாரு. சகின்னு சொன்னா தோழி. இங்க வந்து நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ரீசனே வந்து பெண்கள் வந்து பெண்களை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்துல நிறைய பேர். முன்னாடி ஆளுங்க கிடையாது, நமக்கு எல்லாரும் வந்து இருக்கிறவங்களும் பார்ப்பாங்கன்றது. இப்போ நிறைய பேர் அதை வந்து விரும்புறாங்க. ஸோ நம்ம வந்து பெண்ணா இருக்காங்கன்னா நமக்கு வந்து பெண்ணுக்கு மார்பக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பெண் டாக்டர் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறது சொல்றாங்களோ இல்லையோ மனசுல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். மேடமும் அதே தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது. ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு டாக்டர் சுனிதா அவங்க வந்து சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல பார்த்துட்டு என்ன இருக்குது, கட்டி இருக்குதா இல்லையா என்னங்கிறது வந்து இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லியே தான் நமக்கு வந்து டாக்டர் காவியா இருக்காங்க. அவங்க வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த மேமோகிராமோ ஸ்கேன் எடுக்கிறது, கட்டி எப்படி இருக்கு என்ன எதுங்கிறது அதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நமக்கு சொல்லிட முடியும். கட்டி வந்து
அதுல வந்து கேன்சர் மாதிரி இருக்கா 1 2 3 4 5 சொல்லும்போது 4 5ன்னு வந்தா கேன்சருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னும் 2 3 4 பயப்பட வேணாம், நம்ம ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும் சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஒருவேளை ஏதாவது கண்டுபிடிச்சா சத டெஸ்ட் எடுத்துட்டு அதை பார்க்கறதுக்கு டாக்டர் சிவரஞ்சனி அவங்க தான் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா எதா இருந்தாலும் கேன்சருக்கு வந்து ஆணி வேறுங்கிறது ட்ரீட்மெண்ட்ல அந்த பயாப்சி இருக்கும். சதை பரிசோதனை அவங்க பார்த்துட்டு அதுல சில ஸ்பெஷல் டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத அதான் அவங்க நமக்கு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி வந்து மார்பக சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் கேன்சர்னு மட்டும் கிடையாது. மார்பகத்துல ஏன்னா கட்டிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் அவங்களுக்கு லைஃப்ல வரக்கூடியது. ஸோ என்னன்னா சில பேர் வந்து சின்ன வயசுல ஒரு 15 வயசுல வந்துட்டு இது கட்டி இது கேன்சர் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. பெரும்பாலான கட்டிகள் வந்து சாதா கட்டியா தான் இருக்கும். ஒரு வாழ்க்கையில வர கட்டிகள்ல பார்த்தோம்னா 90% மேல வந்து சாதா கட்டியா தான் இருக்கும். ஆனா வயசாக ஆக எந்த வயசுல வருது, எந்த விதமான கட்டியா இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. பிளஸ் ட்ரீட்மெண்ட்ல அதுக்கு மேல தேவைப்பட்டா நமக்கு கதிர்வீச்சு இந்த மாதிரி போகும்போது அதுக்கு தான் டாக்டர் ஆஸ்மி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லீட் பண்ணி அதுக்கு வந்து ரேடியேஷன்லாம் முன்னாடிலாம் ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். இப்போ 5 நாள்ல முடிச்சிடலாம். ஒரு வாரம் தான். வெளியூர்ல இருந்து வராங்க, வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் எடுத்துட்டு 5 நாள்ல ரேடியேஷன் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து டாக்டர் ஆஸ்மி. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ஃபுல் லேடிஸ் டீம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அதே மாதிரி இப்போ டாக்டர் அருண் இருக்காரு, அவர் தான் வந்து மெடிக்கல் ஆன்காலஜி ஹெட். டாக்டர் விமல் இருக்காரு, அவர் சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஹெட். நான் ஓவரால் டாக்டர் பாலாஜி வந்து இன்சார்ஜ் ஆஃப் இது அப்படின்னு சொல்லி ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாருமே எங்க கைடன்ஸ்ல அவங்க எல்லாருமே வந்து தேர் டேக்கிங் கேர். ஸோ லேடிஸ் வந்து லேடிஸை ஃப்ரீயா பார்த்து பெண்களுக்குன்னு உரியதுன்னு ஆரம்பிச்சதுனால தான் சக்கினே பேர் வச்சிருக்கோம். பெண்களுக்கான தோழி அந்த ரீசன்னால தான் இதுக்கு சக்கின்னு பேர் வச்சிருக்கோம். எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இது சில இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லாருமே இங்கதான் ஒரு நிமிஷத்துல இங்கேயே பார்த்துட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு நாள்ல டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருவோம். காலையில பண்ணா சாயந்தரம் ரிசல்ட், அடுத்த நாள் பயாப்சி ரிசல்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் உடனுக்குடனே கிடைச்சிடும். மேமோகிராஃபின்னு சொல்லும்போது அதுல அட்வான்ஸ்டா இருக்குது. 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஏஐ பேஸ்ட் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு ஏஐங்கிறது நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நாங்க ஆல்ரெடி அதுக்குன்னு டைப் பண்ணி நம்ம அதுக்கான ஸ்டடிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது அதுல தவறுதலா கண்டுபிடிக்கிறது. ஏன்னா மேமோகிராம்ங்கிறது ஒரு நிழல்படம். அவர் எந்த ஸ்கேன் எடுத்தாலுமே அது ஒரு நிழல்படம். அதை வந்து ஆனா இன்னும் துல்லியமா கண்டுபிடிக்கிறது சிலது இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டாம், பயாப்சியே தேவையில்லை, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இதை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு வந்து டெக்னிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் சில சமயம் கட்டிகள் வந்து மேமோகிராம்ல மட்டும் தெரியும், அல்ட்ராசவுண்ட்ல தெரியாது. ஸோ எப்படி அது பயாப்சி எடுக்கிறது, அதுக்கு தனியா வந்து 3D ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சின்னு சொல்லுவோம். நமக்கு அந்த 3D பயாப்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை வந்து எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இங்க இருக்கிறது. எல்லாம் ஒரே இடத்துல பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படுற ஒரு கிளினிக்னு சொல்லி மார்பக எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து கேன்சர்னு சொல்லி மட்டும் இதுன்னு கிடையாது. எந்த விதமான மார்பக கட்டிகளோ இல்லை தொந்தரவுகளோ, அது வந்து காம்புல இருந்து ரத்தம் வருது, நீர் வருது, இந்த மாதிரி இருக்கலாம், கட்டிகள்னு இருக்கலாம், நீர் கட்டின்னு இருக்கலாம், பால் கட்டி, எதா இருந்தாலும் நம்மள இங்க வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லியா நீங்களே பார்ப்பீங்க. எல்லாருமே இங்க இருக்கிறவங்க வந்து மேடம் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்குன்னே தான் அவர் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன விஷயம் தான், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்ற அளவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இருக்காங்க. அதுக்கு ஏபிள் சப்போர்ட் தான் நம்ம சிஇஓ சார் பரத்கான் ரெட்டி சார் வந்துட்டு ரொம்ப வருஷமா அவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருந்தாலும் அவர் வந்து தமிழர் தான். ஏன்னா வந்து அவர் இங்க அவ்வளவு வருஷமா இருந்தாரு. அந்த மாதிரின்னு ரஞ்சினி மேடமும் அதே மாதிரிதான். எல்லாருமே நமக்கு இங்க சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குன்னு சொல்லிதான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு ஒரு ஆணி வேரா இருக்கிறது நளினி மேடம். ஏன்னா அவங்க பேர்ல நாங்க பண்ணோம்னு நினைச்சோம். அவங்கள வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிக் இமேஜ், ஒரு ஃபேஸ்ங்கிறது நமக்கு போயிடும். அதுக்கு தான் நளினி மேடம் இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா நாங்க வந்து என்னதான் சொன்னாலும் டாக்டர்ஸா சொல்றதுன்னு இருக்கும். ஆனா மேடம் சொல்லும்போது அதே விஷயம் வந்து அவங்களை வந்து ஈஸியா பேசணும். அவங்க வந்துட்டு ஓகே மேடம் சொல்றாங்க இதுல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் இனிமே வந்து என்னோட சீரியல்லையோ படத்துலயோ நான் வந்து இதை பத்தி சொல்றேன், சொன்னாதான் நமக்கு வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆகும். இப்பதான் ஒரு நம்பர் ஒருத்தர் வந்துட்டு நம்ம நண்பர் வந்து கேட்டாரு, ஏதாவது உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மேடமே ஏற்கனவே இது அவர் கேட்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே அங்க சொல்லிட்டாங்க. நான் இனிமே என்னோட இது நான் சொல்லி எப்படியாவது நான் நினைச்சு அதை வந்து, ஏன்னா அந்த ஒரு அவேர்னஸ் பேசிக்கா இதை பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அது வந்து நம்ம சாதாரணமா சொல்றதுக்கு ஒரு செலிபிரிட்டி சொன்னா அதுக்கான ஒரு இது இருக்கும். மேடம் மாதிரி சீனியர் மெம்பர் அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க இதுல. ஆமா, இன்னொரு பெரிய விஷயம் இவங்ககிட்ட என்னன்னா ஒரு ஃபைலும் ஒரு செக் பண்ற ஒரு பேஷண்ட்ஸோட ஃபைலும் இவங்க அந்த டியூமர் போர்டுன்னு ஒண்ணு உட்காந்துட்டு எல்லாருமே செக் பண்றாங்க. சப்போஸ் ஏதாவது சின்னதா நாங்க மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், இருக்காது, பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இந்த ஃபைல் அடுத்தது தான் மூவ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபைலை பார்க்க நம்ம என்ன பண்றோம், நம்ம என்னதான் நம்ம ஒரு பெரிய டாக்டர் கிட்ட பார்த்துருந்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் அவரை கேட்கலாம் இவரை கேட்கலாம், நம்ம இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை நோண்டி விடுவாங்க. இந்த செகண்ட் ஒப்பீனியன் இங்க பாருங்க, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் இருக்காங்க. எல்லா ஒப்பீனியனும் இங்க ஒரே இடத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு இது தேவையா வேண்டான்றது இவங்களுக்கு டிசைட் பண்ணி நம்மள நல்ல தைரியத்தோட வெளியே அனுப்புறது பெரிய விஷயம் இல்லைங்களா?